ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உலகளாவிய தமிழர் அப்படின்ற உரைநடை பார்க்கலாம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடும் முன் தோன்றிய மூத்தக்குடி என தமிழினத்தின் தொன்மையை கூறும் நூல் பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலை. முதலில் தோன்றிய மனிதன் யார் என்பது மானிடவியல் ஆராய்ச்சியாளர்களின் கருத்துனா தமிழன் தான். எங்கு தோன்றிய தமிழினம் உலகம் முழுவதும் பரவி தன் புகழை நிலைநாட்டி வருகிறதுனா குமரிக்கண்டம். உலகில் ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்புரிமை பெற்ற நாடு பார்த்திங்கன்னா 192. ஆட்சி புலங்கள்னு பார்த்திங்கன்னா 43. ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள மொத்த நாடுகள் பார்த்திங்கன்னா 235. ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள நாடுகளில் தமிழினம் பரவியுள்ள நாடுகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 154. தமிழினம் பரவிய நாடுகளில் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 10 தமிழர்கள் முதல் 7,50,000 தமிழர் வரை வாழ்கிறாங்க. லட்சத்திற்கும் அதிகமாக தமிழர்கள் வாழும் நாடுகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 20 நாடுகள். தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு செல்ல காரணம் பார்த்திங்கன்னா வாணிகம், வேலைவாய்ப்பு. தமிழர்கள் வாணிகம், வேலைவாய்ப்பு ஆகிய காரணங்களால் அயல் நாடுகளுக்கு சென்றனர் என்ற செய்தியை கூறுவது பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்கள். திரைக்கடல் ஓடியம் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னவர் ஔவையார். சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடற்கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் உள்ளது பார்த்திங்கன்னா மணிமேகலை. தமிழர்களை அடிமைகளை கூலியாக்கி தம் ஆளுமைக்குட்பட்ட நாடுகளை அழைத்து சென்றவர்கள் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும். தமிழகத்தை விட்டு பிழைக்க சென்ற வேறு காரணம் பார்த்திங்கன்னா பஞ்சம், அந்நிய படையெடுப்பு. இதுக்காக பிற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் உடல் உழைப்பாலும் தேவையாலும் அந்நாட்டை வளம் பெற செய்தவர்கள் நம்ம தமிழர்கள். புலம்பெயர்ந்து தமிழர்கள் தாமும் வளம் பெற்று அந்த உரிமைகளையும் நிலைநாட்டினர். தமிழர்கள் எந்த நாடுகளில் கோயில் கட்டி ஆண்டுதோறும் திருவிழாக்களை சிறப்பாக நடத்தி வந்திருந்தார்னா சிங்கப்பூர், மலேசியா, பினாங்கு தீவு ஆகியவற்றில். பெரும்பாலான தமிழர்கள் வாழும் பரப்பளவில் சிறிய தீவு பார்த்திங்கன்னா ரீயூனியன் தீவு. இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியம். ரீயூனியன் தீவில் வாழும் தமிழர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஒப்பந்த கூலிகளாக எங்கிருந்து அழைத்து சென்று குடியமர்த்தப்பட்டார்கள்னா புதுச்சேரியிலிருந்தும் காரைக்காலிலிருந்தும் அழைத்து செல்லப்பட்டார்கள். பிரான்ஸ் நாட்டின் ஒரு பகுதியாக கருதப்படும் ரீயூனியன் தீவில் வாழும் தமிழர்கள் பேசும் மொழி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு மொழி. தமிழர்கள் எந்த பண்பாட்டு கூறுகளை ரீயூனியன் மக்கள் பின்பற்றி வருகின்றனர்னா திருவிழாக்களில் காவடி எடுப்பாங்க, தேர் இழுப்பது, இதெல்லாம் அவங்க பின்பற்றி வருகிறார்கள். எந்த நாட்டில் தமிழ் மொழியை கற்கவும் கற்பிக்கவும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பார்த்திங்கன்னா அந்த ரீயூனியன் தீவில் தான். இலங்கையில் வாழும் தமிழருள் எத்தனை விழுக்காட்டினர் தொடக்க கல்வி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழ் கல்வி பயின்றனர்னா 95 விழுக்காடு. தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்படும் நாடு பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, மொரிசியஸ், பிஜி தீவு, தென் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன். ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. தமிழுக்கு அரும்பணியாற்றிய அமெரிக்க நாட்டு பேராசிரியர்கள்னு பார்த்திங்கன்னா விஎஸ் ராஜன், ஷார்ஜியல் ஹார்ட், கௌசல்யா ஹார்ட், சி லிண்ட் ஹோம், இந்திரா நார்மன், ஹால் சிப்மேன், டபிள்யூ குலோத்தி, ஜேம்ஸ் மராங்கா, மறைந்த பேராசிரியர் ஏ.கே. ராமானுஜம் முதலியவங்க. பல நாடுகளுக்கு சென்ற தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது எதை காட்டுகிறதுனா மொழிப்பற்ற காட்டுது. தமிழர்களை இணைக்கும் பாலமாக திகழ்வது எது பார்த்திங்கன்னா ஊடகங்கள். தமிழர்கள் மொழியை மறவாமல் காக்கவும் மேம்பட செய்யவும் பேருதவி புரிவது பார்த்திங்கன்னா ஊடகங்கள். தமிழ் ஆட்சி மொழியாக உள்ள நாடுகள் பார்த்திங்கன்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தமிழை பாடமொழியாக பயிலவும் தமிழியல் ஆய்வு மேற்கொள்ளவும் வசதி செய்யப்பட்ட நாடு பார்த்திங்கன்னா இந்த இலங்கை, சிங்கப்பூர், மலேசியாவில் தான். இந்த நாடுகளில் பார்த்திங்கன்னா இசை, நாட்டிய, நாடகம் முதலான கல்விக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அச்சு, ஒளி ஊடகங்களை உலகெங்கும் நடத்தி வருபவர்கள் தமிழர்கள். தம் நாட்டை விட்டு சென்ற போதும் யாதும் ஊரே யாவரும் கீழே என்னும் உயர் நோக்குடன் வாழ்பவர் தமிழர். பிற நாடுகளில் உயர் பதவியிலும் கல்வித்துறையிலும் கல்வித்துறையிலும் காலூன்றி சிறப்பாக பணியாற்றியவர்கள் தமிழர்கள். பிற நாடுகளில் அடிமைகளாகவும் கூலிகளாகவும் சென்ற நிலை மாறி இன்றைய கல்வித்திறனையும் அறிவாற்றலையும் ஆளுமைத்திறனையும் வெளிப்படுத்தும் உயர் பதவிகளில் பணியாற்றும் நிலைக்கு உயர்ந்தவர்கள் நம் தமிழர்கள். தாம் உயர்ந்தது மட்டுமில்லாமல் தாய்நாட்டுக்கு பெருமை வளம் சேர்ப்பவர்கள் தமிழர்கள். எந்த நாட்டின் குடியரசுத் தலைவர் தமிழராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னா சிங்கப்பூர், மொரிசியஸில். தமிழர்கள் எதை தம் வாழும் இடங்களுக்கு கொண்டு செல்கிறார்கள்னா தாயகத்தில் உள்ள வளங்களை. தாயகத்திலிருந்து தருவித்து கொண்ட உணவுப் பொருள், உடை, இசைக்கருவி, தமிழ் இதழ், கோவில், சிலை போன்றவை. பண்பாட்டு நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சிகளுக்கு தாயகத்திலிருந்து கலைஞர்கள் வருவித்து மகிழ்கிறார்கள். வாய்ப்பு கிடைக்கும்போது தாங்க சும்மா இதெல்லாம் லைன் தான் பார்த்துக்கோங்க. இதோடு நம்மளுக்கு இதோடு நமக்கு உலகளாவிய தமிழர் அப்படின்ற உரைநடை முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் நம்ம திருவிக்காவின் தமிழ் பணி அப்படின்ற துணைப்பாடம் பார்க்கலாம். எங்களோட வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.